இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குக்குடு ஃபுட்டா இல்ல அன்குக் ஃபுட்டா தான் பார்க்க போறோம். உங்களுக்கு எது பிடிக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு தான். ஆரஞ்சு வந்து குக் பண்ணி சாப்பிடுவீங்களா இல்ல அப்படியே அன்குக் பண்ணி சாப்பிடுவீங்களா? அப்படியே தான் சாப்பிடுவேன். குக் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது, அப்படியே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக் தாங்க. இது எக் வந்து குக் பண்ணி சாப்பிடுவீங்களா இல்ல அன்குக் பண்ணி சாப்பிடுவீங்களான்னு பாத்தீங்கன்னா நான் குக் பண்ணி தான் சாப்பிடுவேன். ஏன்னா குக் பண்ணி அந்த செம்மையா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரைஸ் தாங்க. இது ரைஸ் வந்து எல்லாரும் குக் பண்ணி தான் சாப்பிடுவீங்க, யாருமே அன்குக் பண்ண மாட்டீங்க. இந்த கோழிக்கு மாட்டுக்கு தான் அன்குக் பண்ணாம போகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் தாங்க. இது எல்லாருமே சிக்கன் குக் பண்ணி தான் சாப்பிடுவாங்க, யாரும் அன்குக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. குக்கிங்லேயே வெரைட்டி குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்கன்னா குக்கிங் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பனானா தாங்க. பனானா வந்து குக்கிங் பண்ணா சிப்ஸ் இல்லைன்னா அப்படியே எனக்கு பனானா ரெண்டுத்துல எப்படி கொடுத்தாலும் பிடிக்கும். ஆனால் இந்த சிப்ஸ் எல்லாம் சபரிமலைக்கு போயிட்டு வரவங்களாம் எடுத்துன்னு வருவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். நேந்திரா சிப்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. லாஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பன்னீர் தாங்க. இது பன்னீர் வந்து குக் பண்ணி சாப்பிடுவீங்களா அன்குக் பண்ணி சாப்பிடுவீங்களா? எனக்கு அன்குக் பண்ண பிடிக்காது, ஆனா குக் பண்ணி சாப்பிட்டா இந்த சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். அந்த பன்னீர் கச்சா அது கறி மாதிரியே இருக்கும், ஃபீல் ஆகும்.